ஏய், பூமிகாவோட புருஷன் எங்கடி சொல்லு. சொல்லுடி, பூமிகாவோட புருஷன் எங்கன்னு சொல்லு. பாலு, என்னப்பா சொல்ற? பூமிகா புருஷன் எங்க இருக்கான்னு மாலாவுக்கு தெரியுமா? தெரியும். ஐயோ. ஏய் மாலா, உண்மையை சொல்லு. எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? என் பொறுமையை சோதிக்காத. சொல்ல போறியா இல்லையா? என்னப்பா? அப்பா, சின்னம்மாக்கு தெரிஞ்சா அவங்க சொல்ல மாட்டாங்களா என்ன? அவங்கள ஏன்பா இப்படி வற்புறுத்துறீங்க? உங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் ஏசி அசோக் உன் புருஷன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றதுக்காக போன் பண்ணிருக்கான். நான் தூங்குற நேரம் பார்த்து என் போன் எடுத்து இவ அட்டென்ட் பண்ணி எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி சத்தியம் வாங்கியிருக்கா. எவ்வளவு தைரியம் அவளுக்கு! உன் வாழ்க்கை கெடுக்கிற நினைச்ச இவள. என்னப்பா பண்றீங்க? வேண்டாம்ப்பா, சின்னம்மாவை ஒண்ணு சொல்லாதீங்க. என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? விடு பூமிகா. அம்மா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. அக்கா வாழ்க்கைய பத்தி நாங்க எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம். நீ என்னடா அக்கா மேல இவ்வளவு வஞ்சகமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொல்லுமா, மாமா எங்க இருக்கான்னு சொல்லுமா. சொல்லுமான்றல. சொல்லுடி. சொல்லு. ஏண்டி, என் பேத்தி ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா. அவ வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்கிய. உன்னை என் மருமகன் சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்குடி. சொல்லுடி, பூமிகா புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? ஏன் மறைச்ச? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். பூமிகா புருஷன் இருக்கிற இடத்த நான் சொல்ல மாட்டேன். அந்த ஏசி கிட்ட நான் தான் சொன்னேன், பூமிகா புருஷன் இருக்கிற இடத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருந்தா உங்க மருமக, உங்க பேத்தி, உங்க மகன்னு மொத்த கூட்டத்தையும் கொண்டு வந்து இந்த வீட்டுல கும்மாளம் போட்டிருப்பீங்க. அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? எனக்கு அது பிடிக்கலங்க, அதனாலதான் மறைச்சேன். அடி பாவி, உனக்கு என் பொண்ணு மேல இவ்வளவு வன்மமா, இவ்வளவு குரோதமா, இவ்வளவு வெறுப்புணர்வா? ஏய், உன்னை இப்படி கேட்ட சொல்ல மாட்டேடி. உன்ன சொல்லு. சொல்ல மாட்டேன். கேளுங்கப்பா, வேண்டாம். சொல்ல மாட்டேன். அப்பா, இப்படி அடிக்கிறீங்க? வேண்டாம்ப்பா. அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. சின்னம்மா சொல்லலன்னா என்னப்பா? அவங்கள இப்படி அடிக்காதீங்க. சின்னம்மா சொல்லலன்னா கூட எனக்கு பரவாயில்ல. இப்ப என்ன, என் புருஷனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. சின்னம்மா சொல்ல மாட்டாங்க, நான் அவங்க கிட்ட இப்படி சண்டை போடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஏய், நீ யாரு என் புருஷன் தடுக்கிறதுக்கு? அவரை நான் அடிப்பாரு. அதை கேட்க நீ யாரு? பாத்தியா பாத்தியா அவ திமிர? ஐயோ, இவ உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவ்வளவு அடிச்சே கொல்லு. சொல்லுடி. சொல்லு. சொல்லு. சொல்லுடி. சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லு. சொல்லுடி. சொல்லுடி. சொல்லு. சொல்லு. சொல்லுகிறல்ல. சொல்லு. சொல்லுடி. ஏன் நிறுத்துறீங்க? ஏன் அடிங்க, 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 அடிச்சு கொல்லுங்க, அடிங்க, அடிங்க. சின்னம்மா, என்ன அடிச்சா கொன்னாலும் சரிதான், நான் சொல்ல மாட்டேன். 25 வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு 2 குழந்தைகளை பெத்துட்டு நீங்க மட்டும் முதல் பொண்டாட்டியோட வாழ்ந்த வாழ்க்கைய மறைச்சிட்டீங்கல்ல, அது தப்பு இல்லையா? அது தப்பு இல்லனா நான் மறைச்சது தப்பே இல்ல. என் உயிரே போனாலும் பரவாயில்லைங்க, இவ புருஷனே இவ குழந்தை இருக்க இடத்துல நான் சொல்ல மாட்டேன். அப்போ உன் உயிர் தாண்டி போகும். சொல்லு. சொல்லு. எங்க இருக்காங்க சொல்லு. மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லி சொல்லு. ஏய், சொல்லு. 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 ஐயா, ஐயா, சாமி என்னையாச்சு? ஐயா, என்னாச்சு? ஐயா, ஐயோ. ஏய், பாலு. எந்திரிப்பா. ஐயா, ஐயா, அப்பாவை தூக்கு. பாலு, உள்ள கூட்டிட்டு போலாம். அப்பா தூக்குடா, அப்பாவை தூக்கு. பாத்துப்பா, பாத்துப்பா.
சொல்லுங்கப்பா. அப்பா, அப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? ஐயோ, அப்பா. ஐயா பாலு, நான் பெத்த ராசா, உனக்கு ஒண்ணு ஆகாதியா? எந்திரியா? ஐயோ, என்னப்பா ஆச்சு? பாட்டி, அப்பா, பாட்டி. பாட்டி, சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. என்னப்பா ஆச்சு? அப்பா, அப்பா, என்ன அப்பா, பாருங்க. எந்திரிங்கப்பா. அப்பா, 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 என்ன அப்பா, பாருங்கப்பா. கண்ணை திறங்கப்பா. அப்பா, ஐயோ, ஏப்பா எனக்காக உங்களை இப்படி போட்டு வருத்திக்கிறீங்க? அப்பா, அப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா, 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 என்ன கண்ணை திறங்கப்பா. பாருங்கப்பா. இந்தம்மா. பாலு, ஐயா, இதை கொடுங்க. ஐயா, அப்பா, ஐயா, அப்பா, பாலு, அப்பா. மாலா, இப்ப கூட உன் மனசு இறங்கலையா? அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறேடி. ஐயோ, ஐயா பாலு, அப்பா, கண்ணை திறங்கப்பா. ஐயா எந்திரியா? ஐயா அம்மாவை பாரியா? நான் பெத்த ராசா. அப்பா, எந்திரிங்கப்பா. பாலு, அப்பா, ஐயா, அம்மா, பாருங்கப்பா. உனக்கு இவ்வளவு நெஞ்சால் இருக்க கூடாதுப்பா. அப்பா மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை அம்மானு கூட பார்க்க மாட்டேன். எந்திரியா? எந்திரிங்கப்பா. இங்க பாருங்க. ஐயா, ஐயா பாலு, உனக்கு ஒண்ணு ஆகாதியா? எந்திரியா? கண்ணை திறந்து பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா. அப்பா, ஐயா, அப்பா, பாலு, உனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. எல்லாம் சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சுப்பா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. ஐயா பாலு, ஐயா சாமி, என்ன பாருங்க. ஐயா பாட்டி. எந்திரியா? உனக்கு ஒண்ணு ஆகாதியா? அப்பா, ஐயா, அப்பா, இது பாருங்க. அப்பா, 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. ஐயா பாலு, உனக்கு ஒண்ணு ஆகாதியா? ஐயா என்னப்பா? பாலு, பாலு என்னையா? ஆச்சு. அப்பா, என்ன பாச்சு? பூமிகா, இருக்கு. பூமிகா, சொல்லுங்கப்பா, என்னாச்சு? சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, என்னாச்சு? சொல்லுங்க. பூமிகா, என்னாச்சுப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரே இருட்டா இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, எனக்கு கண்ணு தெரியல. பூமிகா, என்னப்பா சொல்றீங்க? நீங்க எல்லாரும் பேசுற அந்த குரல் கேக்குது. ஆனா எனக்கு யாருமே தெரியல. என்னடா சொல்ற? எனக்கு பார்வை போச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் இருட்டா இருக்கு. எல்லாமே இருட்டா இருக்கு. எங்க? நான் மாலாங்க. மாலா, மாலா. நான் இங்கதாங்க இருக்கேன். மாலா, பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல மாலா. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ, மாலா, நான் இப்ப கூட கெஞ்சி கேக்குறேன் மாலா. இப்பவாவது சொல்லு, பூமிகாவோட புருஷன் எங்க இருக்கான்? சொல்லு மாலா. என் மருமகனும் என் பேத்தியும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு மாலா. ஐயோப்பா. அவங்க ரெண்டு பேரும் கிடைச்சாதான் நிம்மதி கிடைக்கும். சொல்லு மாலா. ஐயோ, ஏங்க? உங்களுக்கு கண் பார்வை முக்கியம் இல்ல, எவனோ ஒருத்த ஓடி போனவன் தான் உங்களுக்கு முக்கியமா? உங்களுக்கு கண்ணு தெரியல, நான் துடிச்சு போய் நிக்கிறேங்க. நீங்க என்னடா அவனை பத்தி பேசுறீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? ஏங்க, உங்க கூடவே இருக்கிற பொண்டாட்டிய மறந்துட்டு யார் யாருக்காகவும் உங்களை இப்படி வருத்திக்கிறீங்களே? இப்படி கண்ணை இழந்துட்டு போய் நிக்கிறீங்களே,
ஏங்க அநியாயத்துக்கு இப்படி பேசுறீங்க? நல்லாவா இருக்கு? என் பொண்ணோட வாழ்க்கை தாண்டி எனக்கு முக்கியம். போடி அந்த பக்கம். சின்னம்மா எங்க அவ? அவ கழுத்தை பிடிச்சி கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். எங்க அவ? அப்பா அப்பா நான் தான்ப்பா பூமிகா. அப்பா பூமிகா. ப்ளீஸ் பா இப்படி ஆத்திரப்படாதீங்க. அடி பாவி, நீ விளங்க மாட்டடி. என் சாபத்துக்கு ஆளாயிடுவ. நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஏண்டி இவ்வளவு தூரம் சொல்லி உன் மனசு இறங்கலையா? நல்லா இருப்பியா நீ? ஐயா பூமிகா, உங்க அம்மாவுக்கு நான் செஞ்ச பாவம் இப்ப என் கண் பார்வை போச்சுமா. ஐயோ என்னப்பா பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. இங்க பாருங்க, நான் உங்க கூடவே இருப்பேன்ப்பா. சரியா? டாக்டருக்கு போன் பண்ணியாச்சு. இப்ப அவர் உடனே வந்துருவாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, தைரியமா இருங்கப்பா. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம்ப்பா. உங்க கண்ணு சரியாயிடும்ப்பா. சரியாயிடும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் பேரு சுதர்சன். நான் விளையாட்டு குழு தலைவரா இருக்கேன். நீங்க தானா அது? அப்போ மேடம் என்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் உங்க அளவுக்கு நான் ஒன்றும் பிரபலம் இல்லை. இப்ப எதுக்கு வந்தீங்க? என்னை அறிமுகப்படுத்திக்கலான்னு வந்தேன். நான் நல்லவங்க கிட்ட தான் என்ன அறிமுகப்படுத்திப்பேன். கெட்டவங்களை கிட்ட சேர்க்கறதே கிடையாது. நீங்க போகலாம். என்னங்க மேடம், தடாலடியா இப்படி சொன்னா எப்படி? என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 15 வருஷமா நிறைய விளையாட்டு வீராங்கனைகளை உருவாக்கியிருக்கேன். நீங்க உருவாக்கினவங்களை விட உங்களால குலைஞ்சவங்க தான் அதிகம். ஒரு கால் எழுந்த சாந்தி, ஒரு கை எழுந்த மேகலா, புத்தி சுவாதீனம் இல்லாம போன சுமதி, இப்ப கடைசியா பூமாரி, இப்படி ஒரு பட்டியலே இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. கூடிய சீக்கிரம் உள்ள போறீங்க. மேடம், என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, நான் முன்ஜாமீன் எடுத்து வச்சிருக்கேன். நான் யோசனை பண்ணி முன்ஜாமீன் எடுத்து வைக்காம இருந்திருந்தா என் பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் வந்திருக்கும். இனிமே இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டான்னு உங்களை அன்பா எச்சரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சுதர்சனம் நடிப்பா? என்கிட்டயே வா. என்னோட அனுபவத்துல உங்களை மாதிரி நிறைய குள்ள நடிகளை சந்திச்சிருக்கேன். சொசைட்டில நல்லவங்கன்ற பேர்ல நீங்க பண்ண அக்கிரமம், அராஜகம் எல்லாமே எனக்கு தெரியும். அதுவும் குறிப்பா உன் பொண்ணு ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணுன்றதுக்காக உன் மகளை விட திறமையான பூமாரியா ஆளை வச்சு அடிச்சு காலை உடைச்சு முடக்கி போட்டிருக்கீங்க. ஐயையோ, என்ன மேடம், என்ன போய் இவ்வளோ சீப்பா நினைச்சிருக்கீங்க? என் டிக்னிட்டியே வேற மேடம். நான் போயா ஒரு கூலி தொழிலாளி மகளை ஆளை வச்சு அடிப்பேன்? சுதர்ஷன், போதும். என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்ன வேஷம் போட்டு வந்தாலும் என்கிட்ட செல்லாது. நீங்க முன்ஜாமீன் வாங்கிட்டதுனால பூமாரியை அடிச்சு போட்டதுல இருந்து தப்பவே முடியாது. உங்க முன்ஜாமீனை ரத்து பண்ணி உங்களை உள்ள வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. மேடம், தேவையில்லாம என்ன ஏன் பகைச்சிக்கிறீங்க? நான் சொசைட்டில சக்தி வாய்ந்த ஆளு. நீங்களா வந்து அனாவசியமா என் துறையில தலையிடாதீங்க. நான் நினைச்சா உங்களை எங்க வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா சஸ்பெண்டே பண்ண முடியும். டெல்லிக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இல்ல 2 நாள் இருந்தாலே உங்களோட டிஸ்மிஸ் ஆர்டரோட வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணறதுக்கு டெல்லி வரைக்கும் போக வேணாம். நான் உங்களை டிஸ்போஸ் பண்ணறதுக்கு 1 நிமிஷம் போதும். கலெக்டர் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கே உன்னை சுடலாம், தெரியும்ல? மரியாதை வெளில போ. மேடம், நீங்க ஆள் தெரியாம மோதுறீங்க. கூடிய சீக்கிரம் இதோட பலனை நீங்க அனுபவிப்பீங்க. கெட் அவுட்.
துப்பாக்கி என்கிட்டயும் தான் இருக்கு. அம்மா கொஞ்சம் நில்லுங்க. உங்களதான் வாமா. யாருமா அது? குறி சொல்றவங்கடா. என்னன்னு தெரியல, கூப்பிடுறாங்க. சரி வா, என்னன்னு கேட்போம். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? விஷயம் இல்லாம கூப்பிடுவனா? சொல்லுங்க. நேத்து ஒருத்தர் என்கிட்ட வந்து உங்களை பத்தி விசாரிச்சாரு. என்ன விசாரிச்சாரு? உங்க போட்டோவையும் இதோ பக்கத்துல நிக்கிறாரே இவரு போட்டோவையும் செல்போன்ல காமிச்சு இவங்க 2 பேரையும் எங்கேயாவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை மட்டும் பாத்திருக்கேன். இவங்க பையனுக்கு 2வது கல்யாணம் அமையுமா அமையாதான்னு குறி கேட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். யார் எங்களை விசாரிச்சது? போலீஸ். இத பாருமா, அன்னைக்கே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுனேன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போவேன்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா? இன்னைக்கே போலீஸ் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே போலீஸ் தேடி வந்துருச்சு. திருந்தறதுக்கு வழிய பாருமா. போமா. டேய் மதன், போலீஸ் நம்மள தேடி வந்துட்டாங்க போல இருக்கு. மா, இதெல்லாம் அந்த மலைநாட்டுக்காரி வேலைதாம்மா. அந்த அர்ச்சனாவை தூண்டி விட்டு போலீஸை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கிற நடவடிக்கை எடுத்திருக்காமா. மா, போலீஸ் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஜோதிகாவை கல்யாணம் பண்ணி ஆகணுமா? கண்டிப்பா நீ ஜோதிகாவை கல்யாணம் பண்ண விடா. அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. சென்டிமெண்ட் லாக். ஜோதிகா தப்பிக்கவே முடியாது. என்னம்மா சொல்ற? வீட்டுக்கு வாடா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, எங்க போனாங்கன்னே தெரியல. மா, மா எங்கம்மா போன நீ? ஏமா, போலீஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஜோதிகா கழுத்துல தாலி கட்டத்துக்கு ஏதோ ஐடியா தரேன்னு சொன்னல, அது எதுவுமே செய்யாம நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு வர. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. முதல்ல அந்த பாயை எடுத்து போடு. சீக்கிரம் வா. எங்க போயிருந்த என்னன்னு சொல்லு. டேய், பாயை போடுறா. போடு. போட்டேன். உட்கார். சொல்லுமா, எங்கம்மா போயிட்டு வந்த? ஐயோ, இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? முதல்ல நீ கண்ணை மூடு. மா, என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்க? நீ கண்ணை மூடு சொல்றேன்னு சொல்றல. மா, எவ்வளவு நேரமா? பொறுடா, அவசரப்படாத, இருடா. மதன், இப்ப கண்ணை திறந்து பாரு. மா, என்னம்மா இது? முகத்துக்கு நேரா தாலியை காட்டுற. டேய் மதன், ஜோதிகா கழுத்துல இந்த தாலியை நீ கட்ட போற. என்னம்மா நீ பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஜோதிகா மோதிரத்தையே போட்டுக்க மாட்டேன்னு ஒதுக்கி தள்ளிட்டா இந்த தாலியை எப்படிமா ஏத்துக்குவா? அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். கண்டிப்பா அவ கழுத்துல உன்னை நான் தாலி கட்ட வைக்கிறேன்.
என்னம்மா சொல்ற? எப்படிம்மா முடியும்? சொல்றேன்டா. இந்த பூ இருக்கு இல்லையா, இந்த பூவை நான் வந்து மாலையா கட்ட போறேன். மா எல்லாரும் தான் கட்டுவாங்க, இதுல என்னம்மா விசேஷம் இருக்கு? இருடா சொல்றேன்.